எனக்கு ஒண்ணு புரியவே முடியல. இந்த வெளிய எவிக்ட் ஆயி எல்லாருமே போனாங்களா? அவங்க எல்லா வீட்டுக்கு போகும்போது வாலண்டரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறாங்களா? இல்ல இவங்களே அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கோசரம் புரியல. என்ன பண்ணீங்க? நான் நினைக்கிறேன் அவர் என்ன கேட்கிறாருன்னா, எவிக்ட் ஆகி வெளிய போகும்போது கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் இந்த பேண்ட் வாத்தியம்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வைக்கிறாங்களா? இல்ல அவங்களே வச்சுக்கிறாங்களான்னு கேட்குறேன். எல்லாம் ஒரு விளம்பரம். ஓகேவா? லிசனர் போயிட்டாரு ப்ரோ. எனக்கு லிசனர்ல காமிக்குது தருண். இல்லையே, ஸ்பீக்கர்ல தான் கட்டுருக்கு. இல்லையே, தருண் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. என்னாச்சு? எனக்கு அவர் லிசனர்ல காமிக்குது தருணோடது. சரி, யாராவது பராசக்தி படம் பார்த்தீங்களா சொல்லுங்க. எங்க ஊர்ல 2 டேஸ்ல எடுத்துட்டாங்க. யூஸ்வலா நிறைய நாள் ஓடும். ஏங்க படம் ஓடல, அவ்வளவுதான். அதுக்காக தான் எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு 17 பவுண்ட்ஸ் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த 2 டேஸ்ல படம் எடுத்ததுனால. ம். தருண் அன்மியூட் பண்றாரு. அவர் பேசுறது கேட்கல. தருண், நீங்க வேணா லிசனர் போயிட்டு வரீங்களா? நீங்க பேசுறது கேட்கல. சுத்தமா கேட்கவில்லை. திவ்யா அரோரா இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் so fake compared to ஆதிரை திவ்யா, ஆதிரை அரோரா. எங்க திவ்யா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்க. இவங்க என்ன அங்க அரோரா வெளில போனதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படாம தெரியுமா? அந்த கார்டை பார்த்தோன்னே தெர் வாஸ் அ ரிலீஃப். வந்து அங்க சபரிக்கு சொன்னாங்க தெரியுமா? சபரி ஃபேஸ்ல வந்து ஒரு அது என்ன தெரிஞ்சுச்சு, ஏதோ தெரிஞ்சுருந்தாங்க. ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சுச்சு. அந்த மாதிரி எனக்கு போகும்போது ஆதி கேட்டிருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் மூவில திவ்யா கணேஷ் சூப்பர் ஸ்டாருக்கு படம் நடிப்பாங்களான்னு. சூப்பர் ஸ்டாருக்கு பொண்ணா நடிக்க வாய்ப்பு இருக்கா திவ்யா கணேஷ்? ஹீரோயினா நடிக்கவே வாய்ப்பு இருக்குங்க. அப்பத்தான் எதுக்கு மார்க்கெட் பண்ணிருக்காங்க? அதுக்கு தான். அப்பத்தாவா நடிச்சாதான் நல்லா இருக்கும். சரி மக்களே, அப்புறம் நீதான் சொல்லணும். தன்னானே என்ன டிஆர்பி வந்துச்சு பாத்தியா? பிக் பாஸ் டிஆர்பி 7.6 ஆமே. அது எனக்கு அதுவே நம்புற மாதிரி இல்ல. அதுவே ஜாஸ்தின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. 5-6 இருந்துக்கும் நினைச்சேன். நம்புமா நீ நம்பிட்டு இருக்க டிஆர்பியா? நான் எங்கேயா நம்புறேன்? இவங்க உருட்டுவாங்க. இவங்க உருட்டுலாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? வந்து பேசினாங்க பார்த்தல, இந்த சீசன் நல்லா இருந்துச்சு. பாலா தானே எப்போ பாரு அதே உருட்டு. எத்தனை வாட்டியா இதே பண்ணுவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. புதுசா எதையாச்சும் பண்ணியா? இங்கே இது என்ன ஜாக் ஃபேன் ஆயிடுச்சான்னா, அவர் ஜாக் இஸ் த ஒன்லி தங்கப்பிள்ளை, ஜாக் இஸ் த ஒன்லி தங்கப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. பழைய ஜாக் ஃபேண்டம், புது பாரு ஃபேண்டம். புது பாரு ஃபேண்டம். அதான் ஏங்க இதுதாங்க நான் சொன்னதுக்கு வந்து என்ன கடிச்சிட்டு இருந்தாங்க. சரியா? ஜாக் இஸ் ஈக்குவல் டு பாருன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வீக் போஸ்ட் போட்டேன். மொத்த ஜாக் ஃபேண்டும் அங்கதான் இருக்கு. நீங்க தாங்க அவங்களெல்லாம் அந்த பக்கம் அமுச்சு விட்டுருக்கீங்க. நாங்க இல்லையே அப்படின்னு நாங்க போயிட்டாங்க. ஏங்க இவன் பெருசா இன்னைக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தா. சரியா? சரிங்களா? பாரு ஸ்குவாட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காங்க அப்படின்னு. டேய், அந்த பாரு ஸ்குவாடே அதுக்கு முன்னாடி அன்பு கேங் ஹேட்டரியா? நான் கூட தானே அதுல இருந்தேன். என்னடா போஸ்ட் போடுறீங்க? எனக்கு சிரிப்பு தாங்கல. பாரு ஸ்குவாட் வந்து அதுக்கு முன்னாடி அன்பு கேங் ஹேட்டர் இருந்த குரூப் தாங்க பாரு ஸ்குவாட் ஆச்சு. ஏங்க அவங்க அன்பு கேங் ஹேட்டர்னே அவங்க பாருவோட ஃபேன்ஸ் வெளியில சொல்ல முடியாது. மாறு வேஷத்துல சுத்திட்டு இருந்தாங்கங்க. ஓகே.
பாரு பண்ற வேலைக்கு வாங்குற அடிக்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணா அடி விழுணும். அதுக்கப்புறம் சரி முழுக்க நினைச்சாச்சு முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஃபேண்டமா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாஸ்க தூக்கி எரிஞ்சிச்சு. ஆமாண்டா நாங்க தான்டா அவ்வளவுதான். பாரு ஸ்குவாடு. அது அவங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து பாடினோடனே துணிவே சக்தி அப்படின்னோடனே இவங்களுக்கு சக்தி இருந்துச்சு. வா போய் அடி வாங்குவோம் மொத்தமா. ஆமாண்டா பாரு ஃபேண்டம்டா. தான்டா அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா. ஸோ இட் டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன். ஆமா அப்படி சொல்ல முடியாது ரசிகன். ஏன்னா சவுண்ட் ஃபேன்ஸ் பாதி பேர் இப்ப பாரு ஃபேன்ஸா தான் இருக்காங்க. அது இருக்குங்க. அதையும் நீங்க அத பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்கு. சவுண்டா சப்போர்ட் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் பாருவ தலைவலியா போய் சப்போர்ட் இருக்கு. பண்றீங்களாடா மாதிரி தான் இருக்கு எனக்கு. எப்படி வாழ வேண்டியவன் ஆக்சுவலா இப்படி ஆயிட்டியேடா. இல்ல ஆக்சுவலா அபி ரசிகன் நீங்க கவனிச்சீங்களா? பாரு பாரு வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு வெறுப்பு வர்ற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் தான் வந்து எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓகே எனக்கு இல்லங்க பாரு பிடிக்காதுன்னு ஒரு இதோட நின்றுருக்கும். பட் இவங்க பேசின பேச்சு இதெல்லாம் பார்த்து சீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அது கரெக்ட் தான். அந்த சீ பண்ணி கொண்டு வந்தது அவங்க தான். என்னன்னா நான் வந்து ஒரு போஸ்ட் கூட போட்டிருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் ஐ நோ ஹவு டு ஸ்டீல் த ஸ்பாட்லைட். பாரு த ஸ்பாட்லைட் இப்படிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. நான் போய் ஒரு போஸ்ட் போட்டேன். செருப்பை சாணியில முக்கிய அடிச்சா கூட நான் ஸ்பாட்லைட் கொடுத்தீங்களா எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்ற குரூப் தான் அது. அது இன்னை தேதி வரைக்கும் கரெக்ட்ன்றதை ப்ரூவ் பண்றாங்க. ரெட் கார்டு வாங்கின போது ஹிஸ்டரி மேக்கர்னாங்க. திருப்பி ரிவோக் ரெட் கார்டு வாங்கி ஸ்டேஜ்ல வந்து சாரி கேட்கும் போது அடேங்க அப்பா பாத்தீங்களா எங்க தலைவி எப்படி வந்து கெத்தா சாரி கேட்டாங்க அப்படின்றாங்க. சோ அதனால ஆக மொத்தம் அவங்களுக்கு தேவை என்னன்னா எந்த பக்கம் போனாலும் எந்த டைரக்ஷன்ல பார்வை வந்தாலும் ஏ சூப்பரா 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 அப்படின்னு வாங்கின காசுக்கு மேல அந்த டயலாக் இல்லையா? வரும் தெரியுமா? அந்த அதான் அளவுக்கு தான். கல்யாணம்னா கூட நான் தான் அங்க வந்து எதை கேட்டாலும் சரி, இல்ல சபரி பத்தி எது கேட்டாலும் சரி, டைரக்டா கொண்டு போய் அங்கதான் நிப்பாட்டுவாங்க. நீங்க பாரு ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ரசிகன்ட்ட ஒரு கொஸ்டினா கமெண்ட்ல, ரசிகன் ப்ரோ பாரு கம்மு மேரேஜ் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ எனக்கு தான் முதல் இன்விடேஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ரசிகன்கிட்ட கேக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு. இல்ல பரவாயில்ல நான் அப்டேட் கொடுக்குறேங்க. ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணா நாங்க அப்டேட் கொடுக்குறோம். கவலையே படாதீங்க. ப்ரோ ரொம்ப நேரம் எதிர்பார்த்த ஸ்பீக்கர் பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரு. க்ளோஸ் பண்ண போறமே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நீங்க ஸ்பேஸ் போட மாட்டீங்கன்னு நினைச்சேன் நான். அதனால தான் ஜாயின் எக்ஸ் பக்கமே வரல நான். பிரகாஷ் நீங்க இந்த ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சுங்க. திஸ் இஸ் நாட் என்ன கதை. இது வந்து ஃபன் ஸ்பேஸ். பிரகாஷ் நீங்க நடுவுல இல்லன்ட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் மௌனமா இருந்தாங்க தெரியுமா? கரெக்ட். இப்ப பிரகாஷ் வந்துட்டாப்ல, நீங்க நம்ம எல்லாம் மௌனமா இல்லை. இல்ல நான் நம்பிட்டேன். இது என்ன கதை இல்ல, இது நீங்க யாரு பிஸ்கோத்? இல்ல நான் சொல்லவா, இது என்ன மாதிரி கதை இது அப்படின்னு தான் ப்ரோ. அந்த டைட்டில் இனிமேல் நெக்ஸ்ட் சீசன் தான். ப்ரோ நான் தான் டைட்டில் தானே மாத்திட்டேனே ப்ரோ. இது என்ன மாதிரி கதைன்னு தானே சொன்னோம். அச்சுடும் அதையும். என்ன மாதிரியான கதை தெரியுமா போட்டுருக்கோம். அது என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்ததெல்லாம் நாங்க இதுவே. வேணா இதுதான் ஃபன் ஸ்பேஸ் கேட்க சம்ம டைட்டில். இது நான் ரொம்ப யோசிச்சு ப்ரோ. இந்த ஃபன் ஸ்பேஸ்க்கு ஓனர் வந்து விக்னேஷ். நானும் ரசிக்கணும் ஜஸ்ட் அட்டெண்டீஸ் மட்டும்தான். அடிக்கிறதா இருந்தா அவங்கள அடிச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க. எவ்வளவு சேஃப் பத்தி அபி மேடம் எப்படி எஸ்கேப் ஆறாங்க பாத்தியா? பண்ணிட்டு அபி இல்ல அதான் அப்படி சொல்லுவேன். ஆனா அந்த விக்னேஷ் மைண்ட் கண்ட்ரோல் கூட பண்ணிட்டு நீங்க இப்ப என்ன எஸ்கேப் ஆறீங்களா? இல்ல விக்னேஷ் என்னோட ப்ராக்ஸி தான். நான் சொல்றதான்
என்னோட பினாமியா வச்சிருக்கேன் விக்னேஷ். இது வேறயா? ம். சொல்லிடுவோம். அபி நீங்க யூகேல இருக்கீங்களா? இப்பதான் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஆமா ஆமாங்க ஆமா. அப்ப எல்லா கேஸும் இப்போ விக்னேஷ் தான் பாப்பாரா? ஆமாங்க ஆமாங்க. அதனாலதான் இந்தியால ஆள் வச்சிருக்கேன். ம். ஐயோ. திடீர்னு இப்ப ரெட் கார்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இப்ப ரெட் கார்டு கேளுங்களேன். கொடுப்பீங்க பாத்தீங்களா நீங்க அபி? அதான் சொல்றேங்க. இப்ப ரெட் கார்டு கொடுக்கணும்னா எப்படி அவன் டக்குன்னு ஃபிளைட் பிடிச்சி வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இவிபி பக்கத்துலேயே விக்னேஷ் அங்க வச்சிருக்கோம். டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துருவான். அதுக்கு முன்னாடியே டிஸ்னி பிளஸ் யூஎஸ்ல தான் ஓன் பண்ணாங்க, அதனால ஈஸி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹாட் ஸ்டார் வாங்கிட்டு இது ஜியோ வாங்கிட்டாங்க. அப்படி என்ன டீல் பண்றீங்களா நீங்க? ஏங்க என்ன இருந்தாலும் கார்டு பிரிண்ட் பண்ணிட்டு நாங்க தானே பண்ணி தரணும். அடுத்த வாட்டி விஜய் சேதுபதி சொல்லியாச்சு, ஸ்கிரிப்ட்லாம் வந்துட்டு எழுதாதீங்க, நாங்களே எழுதி கொடுக்குறோம், அதை பார்த்து போய் படிச்சுட்டு வாங்க. சீசனை ஒரு வருஷமாவது ஹிட் ஆக்குங்க. 2 வருஷம் நான் ரொம்ப இதாக போயிடுச்சு சொல்லியிருக்கோம் இப்போதான். ரசிகன் இதெல்லாம் நம்பிட்டு கீழே வந்து போட்டுட்டு இருக்காங்களா உங்ககிட்ட வந்து? நல்லது தானேங்க, விளம்பரம் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்த சீசன்ல கப்பிள்ஸ்லாம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதுக்கு தாங்க இது ட்ரையல். திஸ் டைம் தே மேட் a trial with விஜய் சேதுபதி. தெலுங்குல நடந்தது கப்பிள்ஸ். அது அதே கூட நடக்கலாம். எனக்கு யார் வருவாங்களோ எனக்கு ஒரு இது இருக்கு, பாப்போம். பெங்களூர்ல தமிழ் கப்பல் ஒன்று இருக்காங்க அதே மாதிரி. ஓகே ஓகே. என்னது அது பெங்களூர்ல? மலையாளம்ல போனாங்கல்லங்க ஒருத்தாங்க. அதே மாதிரி வந்து ஆதிலா தமிழ் நூரா கப்பல் சொல்றீங்களா? 2 பேர் இருக்காங்க இங்க. சோ மேபி ஆதிலா நூரா சொல்றீங்களா? பேர் எனக்கு சரியா தெரியலங்க, ஆனா பெங்களூர்ல இருக்காங்க மட்டும் தெரியும் எனக்கு. ஓகே. சோ தே மைட் பாவம் அந்த கான்செப்ட்ல போகணும். ஏன்னா தட் வாஸ் a very huge success for மலையாளம், ரைட்? உங்களுக்கு தெலுங்குல கூட நல்ல சக்சஸ் தான் ரசிகன். so they might actually try this here also. இங்க தமிழை தவிர எல்லா லாங்குவேஜும் சக்சஸ் தான். தமிழை தவிர எல்லா லாங்குவேஜும் சக்சஸ். இவங்க வந்து சக்சஸ் பண்றதுக்கு இவங்க பண்ண வேண்டியது இந்த சேனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேக் பண்றதை நிப்பாட்டணும். இவங்க எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கா ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுத்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ், நல்ல ஸ்டோரி, நல்ல டாஸ்க், அந்த மாதிரி நல்ல நரேட்டிவ் கொண்டு போய் இவங்க வந்து ஒரு ஹிட் சீசன் கொடுத்தாதான் எனக்கு உழைப்பாங்க. ஒரு ஹிட் சீசன். பேசாம உங்களுக்கு தெரிஞ்ச டாஸ்க், இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்லாம் சொல்லுங்கன்னு பப்ளிக் கிட்டே சொல்லிட்டு. டாஸ்க்லாம் தேவையில்லைங்க. see it depends upon how you run it. okay, நீ வந்து ரைட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டோரி நரேட்டிவ் யாரை எந்த இடத்துல நீங்க வந்து நானும் இப்போ ஓட்டிங்ல எடுக்கலாம் சொல்லி காட்டிட்டீங்க, ஒழுங்கா எடுங்கன்றோம். உங்களுக்கு புரியுதா? கனியெல்லாம் நீங்க முதவே எடுத்திருந்தா the game would have changed. ரம்யா நீங்க முதவே தூக்கி இருக்கணும். these are peoples you do not need in that game. எதுக்கு வச்சிருந்தீங்க? எனக்கு கனியை நீங்க எதுக்கு வச்சிருந்தீங்க எனக்கு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல. வீட்டில் அவங்க சமைக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, உட்காந்து பேசினாங்க. அவங்க தங்கச்சியா விஜய் இவங்களே வந்து சொல்றாங்க, நீ பண்றது எதுவுமே 1 hourல வர மாட்டேங்குது அப்படின்னு. கேட்டாங்க அதான் கேட்டீங்க. எது ப்ரோ? ஒட்டு கேட்டிருந்தாங்களே, அதெல்லாம் விடுங்க. சி உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இஃப் கனி வாஸ் நாட் தேர், கனி இப்போ போனதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விக்கல்ஸ் வந்து எல்லார்ட்டையுமே பேசுறான், சாண்ட்ராவோட பேசுறான், எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்றான், நல்ல ஃபன்னா இருக்கான். சபரி வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறான், எல்லா பக்கமும் எல்லார்ட்டையுமே ஓடி அவனும் பேசுறான். அப்படின்ற போது அவன் ஃபன் சைடே அதுக்கப்புறம் தான் வெளில வருது. அப்ப கனி சபரிகிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். கேமுங்க இவங்க என்னெல்லாம் முட்டு கொடுக்கணும் சரியா? கனி டிஸ்ட்ராய்ட் சபரிஸ் கேம் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா சபரி கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், நல்லா நிறைய ஏதாவது பண்ணுவான் ஏதாச்சும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். டோட்டலா ட்ரைனிங் கூட வேஸ்டா போச்சுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ உள்ள கண்டஸ்டன்ஸ் போகும்போதே நீங்க இத்தனை வாரம் நாங்க உங்களை கிட்டத்தட்ட ஐ மீன் நாட் எக்ஸாக்ட்லி பட் அப்ராக்சிமேட்டா இவ்வளோ வீக்ஸ் வச்சிருப்போம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்களா? அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க மோஸ்ட்லி. see there will be specific kind of contestants. okay, சில பேர் அந்த மாதிரி சொன்னாதான் வருவேன்ற மாதிரி வந்திருப்பாங்க. but everyone might not be doing the same thing, right? ரசிகன் ரைட்டா ஓரளவுக்கு விளையாடிந்தாவே சபரி ஈஸியா டைட்டில் வச்சுட்டு இருக்கோம். ஈஸி சீசன் இது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சல்லி சீசனுங்க இதெல்லாம் சால்ட்டா அடிச்சுக்கலாம் டைட்டில். கையில வந்து அத சொல்றேன்ல, மஞ்சரி இந்த சீசன் வந்தாங்கன்னா மஞ்சரி தான் டைட்டில் நான் அடிச்சு சொல்றேன்.
அருண் அருண் ஆமா அருண் இருக்கானே. அருணை உள்ள விட்டுருந்தா அருண் தான் நைட்ல இருந்தாரு. சிதைச்சு விட்டுருப்பான் அவங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு போன சீசன்ல ஸ்பிட் அப் பண்ணிட்டு போன சீசன்ல வந்து அவங்க கொஞ்சம் தூக்கி இந்த சீசன்ல போட்டுட்டு அப்படியே உடச்சு விட்டுருக்கணும். போன சீசன்ல நிறைய பேர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ஃபுல்லா போன சீசன்லயே போட்டாங்க. ஆனா 7th சீசன் கம்பேர் பண்ணும்போது போன சீசன் கொஞ்சம் கண்டஸ்டன் வீக் தான். 7th சீசன்ல வேற மாதிரி பிளேஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பிளேஸ். 7th சீசன் சூப்பரா இருந்துச்சு. டேலண்டட் பிளேஸ். இந்த 6th சீசன்ல ஒரு பொண்ணு வந்து இல்ல தனலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லா நடிச்சுல அது. ரசிகன் கேக்குதுங்களா? ஒரு காமனா ஒரு பொண்ணு நாங்களா 6th சீசன்ல தனலட்சுமின்னு சொல்லிட்டு. ஆமா அவங்களாம் சூப்பரா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நியூஸே அவ்வளவா இல்ல. என்னால நம்ப முடியாது என்னன்னா அந்த பிரியங்காவும் 5th சீசன் பிரியங்காவும் தாமரையும் முடிய பிடிச்சி சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா? என்ன சீசன்? 5th சீசன்ல பிரியங்காவும் தாமரையும் மறந்துட்டீங்களா? எனக்கு 7th சீசன் தான் அவருக்கு என்னது 5th சீசன்ல பிரியங்கா தாமரை எல்லாம் வந்து முடிய பிடிச்சி சண்டை போடுவாங்க. ஆமா ஆமா. ஏங்க அதுக்கு முன்னாடி நிறைய நடந்துச்சாங்க. தாமரை வந்திருக்கும் போது ஸ்பேஸ் வந்திருக்கும் போது சொன்னாங்க நீ. இல்ல தாமரை பயங்கரமா இருந்தாங்க இந்த சீசன்ல. ஆக்சுவலா கிட்ட வந்து காமனர் இல்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். சூப்பரா ஆடுவாங்க. அவங்களுக்கு நடிக்க வராதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீசன்லாம். அல்டிமேட் கூட நல்லா தான் பண்ணாங்க ஆக்சுவலி. அதுல நல்லா விளையாடுனால தான் அல்டிமேட்லயே போட்டாங்க அவங்கள ஆக்சுவலா. அல்டிமேட் கண்டஸ்டன்ஸ் வந்து இப்ப அடுத்து இருக்க செட்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். யார பத்திங்க பேசுறீங்க? அதான் நீங்க போறீங்களா? சுரேஷ் சார் தாமரை சார் அவங்க தாமரை வந்தீங்களா? அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் அமைதியா இருக்கீங்க எல்லாரும். வாவ். தாமரை இன்னொரு நாள் ஸ்பேஸ் கூட்டுவாங்க இந்த கதையெல்லாம் கேட்போம். அப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்படி மேடம் செம்மையா ஆடி இருப்பாங்க அவங்க. அவங்க பிரியங்காக்கே ஒரு டப்பு கொடுப்பாங்க. ஆக்சுவலா அவங்க டாப் 5லயே வர வேண்டியது. வாலண்டரியா அவங்கள தூக்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு காமெடி சொல்றேன். இப்போ நான் காமெடி சொல்றேன். கீழே கமெண்ட்ஸ்ல போட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிருங்க. ஏன்னா அல்டிமேட் வந்தா வின் பண்ணிடுவாங்க. லேது எங்க வியானா இந்த சீசன்ல விட்டாலே ஒண்ணும் பண்ணல. அல்டிமேட் வர்றவங்க எல்லாம் பெரிய வில்லங்க பிடிச்சவங்க தான் வருவாங்க. வளர்ந்துருவானுங்க. அல்டிமேட்டுக்கு நாங்க மாயாவலா இருக்கலாம்னு இருக்கோம். நீங்க என்னடா என்ன வியானா ஓரமா போமா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்றாங்க ஒரே போடா. சாமியல் என்ன மேல பிரஜின் எல்லாம் போட்டிருக்கீங்க? ஏதோ ஷார்ட் ஃபிலிம் ஏதோ சொன்னாங்க தாத்தா. அது ஷார்ட் ஃபிலிம் ஆடியோ லான்ச் வந்தது. அது 3 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆடியோ லான்ச்சா? ஆடியோ லான்ச்சோ பிரஸ் மீட்டோ எதையோ ஒன்று பண்ணியிருக்காங்க. விடைத்தாள் அப்படின்னு அது ஆயிருக்கு. 3 வீக்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. அவர் நடிச்சிருக்காரா? எஸ். அடுத்து டான்ஸ்ல தான் யார் வர போறான்னு தெரியல. இந்த சீசன்ல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தராக கூட்டு வருவாங்க. ஐ ஹோப் இட் இஸ் துஷார். எனக்கு வேற யாரும் வேணாம்.
பட் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ரசிகன் ம். ரசிகன் வாட்டர் மில்லன் நினைக்கிறேன். தலைவன்லாம் ஏங்க ஹி இஸ் கோயிங் டு பி எ ஹீரோ. அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோல பண்றதுக்குலாம் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் அடுத்த படத்தை எடுத்து கருப்பு கூட ரிலீஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்னடா அண்ணா? எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லாம் ஓவர்னா சூர்யாவுக்கு போட்டீங்களா சொல்லுவீங்க நேற்றுக்கு நான். ஏங்க அவர் அவர் தான் சொல்றாரு. அவர் வாட்டர் மிலன் எடுத்ததே சூர்யாவுக்காக தானே. இஸ் பிளேசிங் ஹிம்செல்ஃப் as a காம்படிட்டர். லைக்கிட்டான் போல சாம் போயிட்டானா? ஆமா இப்பதான் போனான். சாம் போயிட்டான். சபரி என்னையா நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிலாம் வீடியோ போட்டுருக்காங்க இப்ப. நம்ம பார்த்தா வேற லெவல் எடிட்டா இருக்கு சபரிக்கு. நல்லாதான் இருக்கு. ரசிகன் டைட்டில் வின்னர் தான் காணோம். எங்க போனாங்க தெரியல. ரசிகன் வெளியே பொண்ணு சபரிகிட்ட முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பான், ஈஸியா ஜெயிக்க வேண்டிய சீசனை ஒதுக்க வேண்டிய ஏதாவது திட்டிருப்பானா? பயங்கரமா திட்டிருப்பான்னு என்னங்க பண்ண நினைக்கிறேன். முடியும்? இவ்வளவு நாள் போனதே பெரிய விஷயம் விட்டுருப்பான். உன்னை சொன்னாலும் பண்ண முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டேன். அசீம் சாங்ஸா டிஎல்ல வருது என்ன தெரியல. அசீமு சாங்ஸ் ஃபுல்லா டிஎல்ல வந்துட்டே இருக்கு. அசீம் சாங்ஸா? என்ன சாங்? ரஜினி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ வந்துட்டே இருக்கு. அவங்க இந்த போஸ்ட் வந்துச்சுல, அதனால வந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஆமா நேற்று வந்ததுல இருந்து மாறி 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 போட்டுட்டு இருக்காங்க. அதை டைவர்ட் பண்றது தான் இவங்க 2 பேரும் போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் இட் வென்ட் பேக் டு அசின் தான். எனக்கு வந்து இவங்க த்ரிஷாவும் நயன்தாவும் சேர்ந்து போட்ட போஸ்டர் வந்து அந்த அந்த இடத்துல வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் தோணுச்சு எனக்கு. இவங்க எல்லாம் நடிக்கிறாங்களா வாட்டர் மில்லனோட? வாய்ப்பு இருக்குது தான். காம்படிஷன் யாரு ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க தலைவன் கூட. சார் இதெல்லாம் மிக ஓவரா இல்ல சார். என்னங்க சார் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல சார் இதெல்லாம். எனக்கு ஓவரா இல்ல, நீங்க அவரை போய் கேளுங்க, அப்படிதான் சொல்லுவாரு. கண்டிப்பா சார் சொல்லுவாரு. ஓவரா இல்ல, இப்படி பேசுறீங்களே அதுவும் சொல்ல வந்தேன் சார். என்ன ஓவரா இருக்கு? உண்மையை தானே என்னங்க சொல்றாரு நீங்க? அவரு. புரியலையே. என்னங்க ரசிகன் அவுட் ஆஃப் டாபிக். இந்த ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டான். ஜாலியா இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட்டே பயங்கரமா இறங்குது. நீ வாயை வச்சு அதுதான் சும்மா ஜாலியா இருந்தாலும் இருக்குன்றேன். வாட்டுங்க இது கூட என்னங்க செம ஜாலியா இருக்குங்க அதெல்லாம். நீங்க இப்ப இதுல மார்க்கெட்ல இருந்திருக்க மாட்டீங்க, அதனால ஜாலியா இருக்கிறீங்க. எல்லாம் இறங்கிட்டே இருக்கு, போர்ட்போலியோவே டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்பதாங்க பை பண்ணணும் நீங்க. வச்சிருக்கேன் எங்களோட காசு எங்களோட ஷேர் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் இருந்தா இப்ப சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து லோ ஆகுது அப்படின்னா நீங்க லோல நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி ரெக்கவர் ஆகும் போது நீங்க வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா நான் அது இல்ல, தயவு செஞ்சு அந்த வேலையை பாத்துறாதீங்க யாரும். அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னானதாண்டா போச்சுன்னு வராதீங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு மண்ணும் தெரியும். இல்ல ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். தெரியுது ப்ரோ, பட் ஸ்டில் வேணான்றேன். இது ரிஸ்கி டைம் டு டோ. இது இன்னும் எவ்வளவு கீழே போகணும்னு தெரியாது. ஓகேயா? இல்ல ரசிகன், இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லா மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்டு, ஜப்பான் மார்க்கெட், சைனா மார்க்கெட் எல்லாம் ஏறிடுச்சு. இவன் வாய வச்சு ஏதாச்சும் தப்பு ஏதாவது பண்றதுனால அந்த மார்க்கெட்லாம் மேல எப்படின்னா டாப்ல இருந்து எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் இன்னும் பிரேக் அவுட் ஆகி மேலேயே போல, ஐயே போவே இல்லை. அந்த பழைய இதுவே உடைக்காம நிக்குது. அங்கிருந்து இவன் பண்ற இந்த வேலையினால இறங்கினே இருக்கு சுத்தமா. அது அப்படிதாங்க ஆகும். அட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன்ல, இது ரொம்ப ரொம்ப கீழே போக போக நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குன்னா, எது வந்து இருக்கிறதே லோஸ்ட்னு உங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இட்ஸ் ஃப்ரீ ஃபாலிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது டெஃபினெட்லி ரெக்கவர் ஆகும் ஒரு பாயிண்ட்ல. பட் அந்த ரெக்கவரி பாயிண்ட் என்னன்னு தான் யாரும் தெரிய மாட்டேங்குது.
ஆக்சுவலா மெயினா நம்மளது இறங்குறது எதுனா டாலர் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குல்ல, அதனால எஃப்ஐ நம்ம ஃபுல்லா அவங்களாம் வித்துட்டு வெளியே ட்ரேட் போயிட்டே பண்ணதே இருக்காங்க. குறைச்சிட்டோங்க. அவர் நம்பர்ஸ் ஹவ் ரெடியூஸ் டிராஸ்டிகலி வித் யூஎஸ். உங்களுக்கு வந்து யூஎஸோட வேல்யூ வந்து நம்ம டாலர் மதிப்பு மட்டும் தான் நம்ம பார்க்கணும்லாம் இல்லை. we need to keep நம்ம வந்து அந்த இதவே சேஞ்ச் பண்ணணும் ஆக்சுவலி. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னு இல்ல அதுதான் ரசிகன். ஜப்பான் கூட கம்பேர் பண்ணால் கூட டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட எண்ணுக்கு வந்து கம்மி தான். சாரி, நிறைய தான் இருக்கும் டாலர். சாரி, $1 வந்து எண் கூட தான் இருக்கும். பட் அதுக்குன்னு நீங்கள் ஜப்பான் வந்து கீழேலாம் சொல்ல முடியாது. பட் திங் இஸ் தே டோன்ட் டூ மச் ட்ரேட்ஸ் வித் த யூஎஸ். அதனால தான் உங்களுக்கு அதோட வேல்யூ இது. இதுதான் இந்த கிறுக்கு சும்மா இருக்க மாட்டான். ஏற்கனவே 50% போட்டான், இப்போ 500% சொல்றான் மார்க்கெட். இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ 350 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு நிஃப்டியில் மட்டுமே. செம்ம வரும் அடி பாருங்க. இப்போ அடிக்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லை சரியா. இப்போ பேசி மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு வந்து வார்னு சொல்லி இறங்குறானோ அன்னைக்கு இருக்கு திருவிழா. யூரோப்ட வந்து ஒரு ஆக்சுவலா மண்ணும் இல்லை சரியா. யூரோப்ட வந்து யூரோப் இஸ் பிளைண்ட்லி டிபெண்ட் ஆன் திஸ் கைஸ். யூஎஸ் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யா கூட வேற சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து யூஎஸ்டையும் சண்டை போட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். ரஷ்யா வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவான், வாரி துண்ணிட்டு போயிடுவான். ஆக்சுவலா நம்ம மார்க்கெட் இன்னும் இறங்க முடியாது. இறங்காம இவ்வளவு தூரம் ஸ்டேபிளாகி நிக்கிறது காரணமே என்னன்னா, இந்த நம்மள மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ம் அதுல வந்து தாக்கு பிடிச்சிட்டு நம்ம மார்க்கெட்டை வந்து கீழே இறக்காம எதுவும் அப்படியே கேரியர் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனோம் இல்லைன்னா நம்ம மார்க்கெட் போன வருஷமே பயங்கரமா இறங்கிது. டோட்டலா ஃபுல்லா வந்து டிஐ ஃபுல்லா பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சத்தோடி பை பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட் நிக்குது. இல்லைன்னா எப்பயும் இன்னும் நான் இன்னும் பயங்கரமா கீழே கீழே விழுந்தா நான் இறங்கிட்டு கீழே விழுந்தோடனே வாங்கலாம் தான் இருக்கேன். பார்ப்போம். நான் அதுக்கோசம் தான் வெயிட்டிங். நிஃப்டி 20,000 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்தா பல்க் அமௌண்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன். அப்போ வாங்குவாங்க, அப்போ வெறித்தனமா வாங்குவாங்க. ஏன்னா இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பயந்து போனாங்களோ, யாரெல்லாம் அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்கலாம் பயங்கரமான ப்ராஃபிட் எடுத்துட்டு போவாங்க. ஆமா, கொரோனா டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க எல்லாருமே. அதாங்க. எப்போ வந்து ஊர்ல இருக்க 50 பேர் ஐயோ உழுகுது உழுகுன்னு கதறாங்களோ அப்பதான் போய் நீங்க வாங்க. அப்பதான் வாங்குவேன் நான்லாம். அதான் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா 7,000 இந்த நிஃப்டி இப்போ வந்து 26,000 யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 இயர்ஸ்ல ம். அப்படியே எல்லா ஸ்டாக்குமே ட்ரிபிள் தான். எல்லாமே ட்ரிபிள் மேல ஆயிடுச்சு. ஓகே. சொல்லு சொல்லு. ரொம்ப ஓவர் போட் போறோமோ? தூக்கம் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா தூங்கிடுவேன். ஐயோ, இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதுயா, கத்துக்கோயா. இல்ல ப்ரோ, ட்ரம்ப் வந்து இந்த ஒரு டைம் தான், அதுக்கப்புறம் அவன் வர முடியாதுல்ல, யோ அவ்வளவுதான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இப்ப இவ்வளவு பண்றவன் அங்க ரூலை மாத்தி இன்னொரு டம் வரலாம் சொல்லி மாத்ததுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துட்டாங்க. வாய்ப்பு இருக்கு. இபில ஆரம்பிச்சு ட்ரம்ப் வரையும் போயிட்டானுங்க. எங்க நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணுங்க. என்ன ப்ரோ, பின்ன ட்ரம்ப் எல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டு கூட ட்ரம்ப்லாம் சொன்னாங்களா? அப்புறம் ஏங்க தலைவன் கடைசியில புடுங்கி வாங்கினா பாத்தீங்களா ப்ரீஸ் பிரைஸ? இவன் வந்து அடிச்சு வாங்கினாங்க. இது வரைக்கும் ப்ரீஸ் பிரைஸ் நீங்க அடிச்சு வாங்கிருக்கீங்களா? ரசிகன் பீஸ்ன்ற ஒரு இன்னும் அர்த்தத்தையே கொடுக்கவே இல்லை. உடைச்சுட்டான் ரசிகன் பாத்தீங்களா? தெரியுமா? அதுக்கு தான் தலைவன் டென்ஷன் ஆகுறாப்புல. இன்னும் கொடுக்கல அவனுக்கு தலைவனுக்கு. தர மாட்டாங்க ப்ரோ. எவனுக்கு கொடுத்தானோ அவன் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறேன்ட்டானே. எவன் கொடுத்தாலும் இப்ப அவன்கிட்ட போய் கொடுத்துருவாங்க அத. சரி, நான் ஒரு 2 நாளா பாக்குறேன், இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரிது நிறைய இது வருது போஸ்ட், அதுக்கப்புறம் விக்ரம்து ஒரு சிலது வருது. வின்னர்து எங்கேயோ ஒரு மூலையில தான் வர எங்க மாதிரி பிஆர் இருக்கு. வேலை முடிஞ்சிருக்கும், அமௌண்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க, செட்டில்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ இனிமேட்ல வராதுன்னு நினைக்கிறேன் நான். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்க எல்லாம் பிஆர் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அங்கங்க ஜென்யூன் ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாடுவாங்க, டைட்டில் வின்னரே ஆயாச்சு, இதுக்கு மேல என்ன நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்து அங்க ஜென்யூன் ஃபேன்ஸே இல்ல, அதுதான் நெசம். அது வந்து அவங்களுக்கு இப்பதான் புரியுது. டைட்டில் பையர்ரா அப்படின்னு சொல்லி சீல் பண்ணிட்டாங்க. இல்லை, யோசிச்சு பாருங்களேன், இதுக்கப்புறம் விஜய் டிவியில் நிறைய ஷோ ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் போனாங்கன்னா ப்ரோ அவங்க எப்படி அசிங்கம் ப்ரோ, இது சரியா? இல்லை, இப்போ அதுதான் வந்து சொல்கிறேன். இஃப் அந்த யூ கோஸ் டு தலைமை யோசிச்சு முந்தே பாருங்க, ஒரு நடக்கும்ல ஃபேன் அது. மீட் போயிட்டு ஆள் வரலன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ரொம்ப கஷ்டம்தான். No one is going to go that far. ஓகே, இப்போ வந்து எங்களுக்குலாம் போன சீசன்லாம் வந்து சவுண்டுக்கு வந்து பிஹைண்ட் வித் ஸ்டூடியோவில் வந்து அந்த 50 பேர் இருக்கிற ரூமில் வந்து தான் இது பண்ணுறதா இருந்துச்சு, அந்த குட்டி இன்டர்வியூ வித் ஃபேன் மீட் மாதிரி.
பட் க்ரௌடா வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தே ஸ்விட்ச் டு A to B வேளச்சேரி. ம். அதுக்கப்புறம் வந்து நீங்க அத பார்த்து அவ்ளோ கூட்டம் வந்ததுக்கப்புறம், இப்ப அடுத்து இஃப் யூ கோ டைட்டில் வின்னர், இஃப் ஷி கான்ட் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் ஈக்குவல் நம்பர்ஸ், பீப்பிள் வில் பி லைக் சிரிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. என்னம்மா இது அப்படின்ற மாரி. இன்னும் எவ்வளோ தாண்டா செலவு பண்ணணும் நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் த திங் ரைட். நீ இவ்வளோ செலவு பண்ணதுக்கு நீ தைரியமா இன்னும் இறங்கி அடிச்சிருக்கலான்றேன் நான். இறங்கி நில்லு, சண்டை போடு, எல்லாரும் சண்டை போடு. நீ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கல, நீ என்ன பண்ணாலும் அதை எடுத்து பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு ஆள் இருக்கு வெளில. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு தான் கேட்குறேன் நான். எனக்கெல்லாம் அந்த மாதிரி பேக்கிங் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை உள்ள போய் என்ன செய்ய செஞ்சிருக்கலாம். யூ ஜஸ்ட் ஷுடன்ட் பி அபியூசிவ், யூ ஷுடன்ட் பி ஃபிசிக்கலி அசால்ட்டிங், அவ்வளோதான். மற்றபடி நீ எவ்வளோ வேணா ட்ரிகர் பண்ணலாம். அண்ட் பீயிங் வித் திஸ் மச் பிஆர் அவுட் சைட் ரைட், சூப்பராக பண்ணிடலாம். எல்லாமே மாசம் உண்டாக்கியிருப்பாங்க. இல்ல சண்டை மட்டும் தான் போனன்ற கூட அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அவங்க சமையல் குறிப்பு மட்டும்தான். அவங்க ரசிகன் டார்கெட் வந்து ஒரே குக்குத் கோமாளி தான் போல. அதுக்காக தான் சமைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. ரசிகன் ஒரே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலா இன்னைக்கு யூஎஸ்ல அங்க பாத்தீங்கன்னா இந்த டேரிஃப்லாம் போட்டாங்களா, அது அவங்க சைடுல இருக்கிற கோர்ட்ல வந்து அதுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அது போட்டது கரெக்டா இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நியூஸ் வரல, தள்ளி போட்டாங்க. தேர்ட் டைம் ஜட்மெண்ட் கொடுக்கல, தள்ளி போட்டாங்க. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் சொல்றேன்னு சொன்னாங்க லாஸ்ட் வீக்கே. திருப்பி செகண்ட் டைம் தள்ளி போட்டாங்க. இப்போ தேர்ட் டைமே தள்ளி போட்டாங்க. இந்த கிறுக்கு ட்ரம்ப்பால பயந்து போயிருக்காங்களான்னு தெரியல. தலைவன் ட்ரம்ப் பாத்தீங்களா, அல்ல ஆட்டுறான், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான். அதுக்கு முடிஞ்சிருக்கு. ட்ரம்ப் பண்ணது தப்புன்னு சொல்லி வந்துருந்துச்சுல ரிசல்ட். மார்க்கெட் நாளைக்கு எல்லாமே ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கோசம் தான் ரொம்ப வெயிட்டிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ரிசல்ட் எதுவுமே கொடுக்கல. அதனால நாளைக்கு அடிப்பானுங்க போட்டு. எங்க ட்ரம்ப் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுங்க. தலைவன் செய்ய போகிறான் தான். ஆல் வெயிட் அண்ட் வாட்ச். 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்கு. என்னாச்சு? பிபி கொண்டாட்டம் எப்ப ப்ரோ வரும் தாத்தா? கொண்டாட்டம் எப்ப தாத்தா? எல்லாரும் இதுக்கு ஒரு கொண்டாட்டம் ஒரு கேடா. எல்லாரும் திண்டாட்டத்துல இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு கொண்டாட்டம்? அதானே. கொண்டாட்டத்துக்கும் நீங்க ஸ்கூப் தருவீங்களா? ஐயா இல்லைங்க ஐயா, நம்மளுக்கு அடி வேணாங்க ஐயா. சார் சுரேஷ் சார் ரெட் கார்டு வாங்கினா கொண்டாடத்துக்கு வருவாங்களா? கொண்டாட்டம்னு ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்குதா பார்ப்போம். ஏனி வேற கொண்டாட்டம்ன்றது பிக் பாஸ் கிடையாதுங்க, அது வேற ஷோ. அதனால அதுக்கு ரெட் கார்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெட் கார்டு கொடுத்ததை கொண்டாடுவாங்களா இருப்பாங்க. சார் கடைசியா எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி தான் சார் அனுப்பிச்சாங்க. ரெட் கார்டு எதுக்கடா குத்தீங்க, எதுக்கடா பண்ணீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்குடா பைப்ல தண்ணி? கண்டிப்பா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாரையோ ஒருத்தர் ரன்னரா வர வைக்கணும், செகண்ட் பிளேஸ்க்குலாம் வர வைக்கணும்ன்ற வசூலம் பண்ணாங்கன்ற மாதிரியே இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தா. அந்த கார் டாஸ்க்ல இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு விஜய் டிவியே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் அப்படி நான் சொல்ல வரல பிரகாஷ், அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆடா நாங்களே எதிர்பார்த்திருந்தா நீங்களே அது மாட்டீங்களா, போடு அவ்வளவுதான். மாட்டினது என்ன இவங்க தப்பா? மாட்டினது அவங்க தப்பு. இல்ல அதுதான் எது கரெக்டா. அதான் அவங்க உடனே பாட்டை போட்டுருப்பாங்க, சிக்கிட்டான் சிக்காத கால் அப்படின்ட்டு பாட்டை போட்டு காத்தினே இருந்திருப்பான் கரெக்டா எப்ப மாட்டீங்கன்னு. உங்களை எப்படா தூக்கலாம்னு நினைச்சுனே இருந்திருப்பான். கரெக்டா இவங்களே வந்து மாட்டீங்கன்னு, அவ்வளவுதான். ரெக்கார்டு கொடுத்து தூக்கலையா? அப்படிதான் கொடுத்தாங்க, அப்படிதான் கொடுக்க சொன்னாங்க. அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சும்மாலாம் பேசிட்டு இருக்காதீங்க அவங்ககிட்ட, அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு திணிக்க போறது இல்லை. நீ வார்னிங் கொடுக்குற சொல்லி உன அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க.
ஸோ பட்டுன்னு தூக்கி ரெட் கார்டை காட்டிட்டு நீ பாட்டு வேலையை பாரு, அடுத்து பார்த்துக்கலாம், எவன் என்ன பண்ணாலும் பண்ணிக்கட்டும். கதறி கதறி அழுவாங்க. அதுவே டிஆர்பி தான். அதை வந்து நீ ஃபினாலே மூமெண்ட்ல போய் மேலே போயிட்டு நீங்க அழுங்க, நீங்க அழுகிறது தான் எங்களுக்கு வந்து பயங்கரமா ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நடந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சாங்க அதுல? கரெக்டாக தானே பண்றாரு விஜய்ஸ். ரசிகன் இன்னும் இன்ஸ்டாகிராம்ல இவங்க 2 பேர் பேசுறத பாத்தீங்களா? ஷோக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டிருந்தாங்க இன்ஸ்டால, விஜய் டிவி இன்ஸ்டாலே போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, அவங்க போன திருடி வெளியே எடுத்திருப்பாங்க. அதே வீட்டில் திட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. பின்னாடி இருந்தா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், கேட்டு பாருங்க அது என்ன சொல்றாங்க. ஆனா விஜய் டிவி இதுலயே போட்டு வச்சிருக்காங்கண்ணா, விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாலுவே. இவங்க புடுங்கி போட்டிருப்பாங்க. ப்ரோ உங்களுக்கு தெரியாதா ப்ரோ விஜய் டிவியை பற்றி? அவங்க ஷோலேயே அவங்கள பற்றியே இது பண்ணி பேசிப்பாங்க, பேமெண்ட் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்லாம் எல்லாமே சொல்லிக்கிறது தானே. இதெல்லாம் வந்து அவங்க கம்பெனி சீக்ரெட்டு. ஆமா ஆமா, பிரியங்காவை அவங்க எப்படி புள்ளி பண்ணுவாங்க, பிரியங்கா மத்தவங்களை புள்ளி பண்ணுவாங்க, பிரியங்காவே நிறைய பேர் சேர்ந்து புள்ளி பண்ணுவாங்க. அப்போ விஜய் டிவி அப்படிதானே. கண்டிப்பா விஜய் டிவிலாம் அதுக்கெல்லாம் மோசம். என்ன விக்னேஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையா, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சௌந்தர்யா வந்து மீன் பேக்ல படுத்து படுவாங்கல்ல, பார்த்துட்டு நான் இன்னொன்னு எடுத்து வச்சேன், நாளைக்கு காலைல போடுவோம். சரி, ஒரு 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடலாமா? மணி 12 போகுது. இப்போ எவ்வளோ என் பண்ணு, நான் போய் தூங்க போறேன். எனக்கு செம தூக்கம் வருது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. பயங்கரமா ஆஃபீஸில் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து இப்போ கரெக்டாக தான் இருக்கு. இப்போ தூங்கினா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. எப்பன்னு நெக்ஸ்ட் யாராவது குரூப்ல போடுங்க, நான் போடுறேன். ஓகே, டெய்லி போட முடியுமா தெரியல, நெக்ஸ்ட் எப்பன்னு சொல்லுங்க, குரூப்ல போடுங்க. வீக்கெண்ட் வேணா பண்ணுவோம், நாளைக்கும் ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எனக்கு. வில் டு வீக்கெண்ட். ரசிகன் சொல்லுங்க ப்ரோ. ஐபிஎல் வந்தா போடுங்க ரசிகன், பாப்போம். எது ப்ரோ? இல்ல ஐபிஎல் போடுங்க. ஐபிஎல் போடுவோம், ஐபிஎல்லாம் போடுவோம். வீக்கெண்ட் ஃபன் ஸ்பேஸ் போடுவோம், அவ்வளவுதான். இல்ல வேர்ல்ட் கப் T20 எதுனா போடுவீங்களா? வேர்ல்டு கப்பா? வேர்ல்ட் கப் டைப் ஐபிஎல் கண்டிப்பா போடுவோம், வேர்ல்டு கப் தெரியல. இதே டைட்டில் நாங்க காப்பி ரைட்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த டைட்டில் தான் நாங்க ஃபன் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு ஏதாச்சும் புதுசாச்சு யோசிச்சுட்டு வர சொல்லுங்க அவங்கள. ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூ. Bye guys. Bye. Bye 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 bye. Bye bye.